This video is sponsored by SBO Digital Marketing. It is trustable part-time job. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கைஸ் இங்கே பாருங்கள், நம்ம நெல்லை விளைய வச்சு அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் பண்ணாதான் வந்து நம்ம அதை அரிசியாக மாற்றுங்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டமான வேலை. இங்கே பாருங்கள், நான் நெல் அரைக்கிறதுக்காக போனேன். அப்போது நம்ம காட்டில் விளைஞ்சது வந்து ஒரு 2 பொதி ஆச்சு. ஒரு பொதி எப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஊரில் 4 மூட்டை வந்து ஒரு பொதின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளது 8 மூட்டை 2 பொதி ஆச்சு. அதை கொண்டு வந்து நாங்கள் அது அறுத்த உடனே வந்து கொண்டு வந்து போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம்தான் வந்து அவங்க வந்து மில்லில் கொண்டு போய் போட்டதும் அவங்க வந்து வேக வச்சு நம்மளுக்கு அரைச்சி தந்துடுவாங்க. வேக வச்சுட்டாங்க. வேக வச்சு இதை இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க. வெயிலே துளவணும். முதல்லாம் வந்து இதை இப்படி துளவுறாங்கல்ல, இந்த மாதிரி குச்சி குச்சியாக இப்படி இருக்குல்ல, இதெல்லாம் முதல்லாம் கிடையாது. வெறும் கால்லையே தான் வந்து கரெக்டாக லைனாக அழகாக துளவுவாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இதுவுமே பாருங்கள், 3 பேர்த்துக்கு வேலை. இந்தளவுக்கு கரெக்டாக பதமாக துளவி எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இதை வந்து கொண்டு வந்து அந்த 8 மூட்டையும் வந்து இங்கே போட்டாங்க. முதல்ல கொட்டிட்டாங்க. 2 மூட்டை கொட்டி இங்கே பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அரிசி வந்து குறையும். குறையிறப்ப பார்த்திங்கன்னா குறைஞ்சி மேலே பாருங்கள், பைப்பில் வந்து அந்த மேலே ஃபஸ்ட்டே இருந்த ஒரு மஸ்ட்டு வந்து திரும்ப வந்து இதில் வந்து விழுகும், இந்த ஓஸில் விழுகும். இது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து குறையும். குறைஞ்ச உடனே அடுத்து வந்து அந்த பக்கம் மிஷினில் மேலே ஏறும். அந்த மோட்டரை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னாவே மேலே ஏறி அதில் நிறையா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதாங்க பாருங்கள், இங்கே விழுகுது பாருங்கள். இது விழுந்த கூட இது வந்து ஃபஸ்ட்டு போடுறதுக்காக ஒரு கொஞ்சம் இது பண்ணால் தான் அந்த மிஷினுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் திரும்ப ஒரு விழுகும், சுத்தமாக விழுந்துடும், ஃபுல்லாக நல்லா அரைபடும். அப்படிங்கிறக்காக வந்து இந்த சைடு வந்து சும்மா விட்ருக்காங்க ஸ்டார்டிங்கில். இந்த பைப்பை வந்து அந்த சைடு எடுத்து போட்டுருவாங்க. அது போட்டோன்னு பார்த்திங்கன்னா இப்போ 8 பொதி வந்து நான் கேட்டேன். இப்போ 8 மூட்டை வந்து எவ்வளோ அரிசி ஆகுன்னு கேட்டால் 3.5 மூட்டை தான் அரிசி ஆகுன்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், இது பாருங்கள், அந்த பக்கம் வந்து போடுறாங்க. இதில் வந்து உமி ப்ளஸ் அரிசி, அந்த நெல்லோட தொப்பை இருக்கு இல்லைங்களா, அந்த நெல்லோட தொப்பை ப்ளஸ் அரிசி இந்த ரெண்டுமே வந்து கொட்டும். நாம் எவ்வளோ 8 மூட்டை போட்டிருக்கோம், 8 மூட்டையும் இந்த இடத்த கொட்டிடும். தவிடு அந்த சைடு தனியாக கொட்டும். தவிடு வந்து முதலே கொஞ்சம் பிரிஞ்சு வரும், ரொம்ப தூளாக பிரிஞ்சு வரும். பார்த்திங்கன்னா 8 மூட்டை சின்ன மூட்டை தான் எங்களுக்கு கரெக்டான. ஆனால் கோணி சாக்கு தான், ஆனால் அது சின்ன மூட்டை தான் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி தந்துட்டாங்க. பாருங்களேன், தவிடு தனியாக வருது கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் அரிசி வந்து அரிசியும் அந்த உமியும் கொஞ்சம் நிறையாவே 2 கலந்து கொட்டுது. தவிடு வேணும்னு சொல்லிட்டோம், அதனால் தவிடு கொட்டுதுங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அங்கே 8 மூட்டை கொட்டியிருந்தாங்களே, அது பாருங்கள் இப்போ அவ்வளோதான், க்ளோஸாக முடிய போகுது. இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் இது அழகாக இருந்துச்சு. குறைய பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு இருந்துச்சு. அங்கே பாருங்கள், அந்த மிஷின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இறங்கி அதை அப்சர்வ் பண்ணி அந்த மேலே மிஷினில் கொண்டு போய் அங்கே பாருங்கள், எனக்கு பயமாக இருந்துச்சு விழுந்துருவணும்னு. கொஞ்சம் சர்க்கிளாக இருந்துச்சு, சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டம்னு இந்த ஊர் எதுவும் அரைக்கிறதுக்கே. ஆனால் ரொம்ப இதாகிடுச்சு. ஒரு மூட்டை காசு வந்துருச்சு, 4000 வந்துருச்சுங்க 8 மூட்டை அரைக்கிறதுக்கு. தவிடு வேணுங்கிறனால 8 மூட்டை வந்துருச்சுங்க பாருங்கள். அடுத்த ப்ராசஸ் பாருங்கள், அந்த அரைச்சது குட்டை விழுந்துச்சு இல்லைங்களா, அது அப்படியே இந்த மிஷின் வந்து உள்ளே அப்சர்வ் பண்ணிவிட்டு இப்போ தான் அரிசியாக வந்து கொட்டுது. இந்த மேலே இருக்கிறதுல அரிசி வந்து கொட்டுது. இந்த இதில் தான் வந்து சல்லடை மாதிரி ஓட்டையாக இருக்குது, குட்டி குட்டி ஓட்டை. அதில் வந்து குருணை தனியாக பிரிச்சுக்கும். இதில் வந்து நல்ல அரிசி வந்து இப்போ போகுது. இது வந்து நல்ல அரிசி வந்து இன்னொரு மிஷின் மேலே ஏறுது. இங்கே பாருங்கள், இதில் வந்து சலித்து இந்த கீழே ஆரஞ்சு கலரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் வந்து குருணையாக கொட்டை. இங்கே பாருங்கள் குறையுது பார்த்தீங்கன்னா, இதுதான் குறையிறது. இப்போ இந்த அரிசியும் உணியையும் நம்மளுக்கு ஃபுல்லாகவே தனியாக பிரித்து கொடுத்துரும். இங்கே பாருங்கள், தவிடு தனியாக கொட்டும். இங்கே பாருங்கள், தவிடு கொட்டிகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து பாலிஷ் பண்ணுறது. இந்த இடத்த வந்து நம்மளுக்கு பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளது வந்து 5060 அரிசிங்கிறதுனால வந்து ரொம்ப ரொம்ப குண்டு குண்டாக வரும். குழந்தைங்க சாப்பிட முடியாதுங்கிறக்கா சரி லைட்டாக ஒரு பாலிஷ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் வந்து ஒரு பாலிஷ் விட்டாங்க. இங்கே பாருங்கள், அரிசி நம்மளுக்கு எப்படி கிடச்சிருச்சு அப்படின்னு. நம்மளோட அரிசி இதில் வந்து நல்ல அரிசி வரும். இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா
அடுத்துங்க பாருங்கள் இதுதான்